ஜெயலலிதா வந்து ஐயாவாடியில் பிரத்யங்கரா தெய்வம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அசுவமேத யாகம் ஒன்று பண்ணாங்க. அப்புறம் மகாலட்சுமி அணுகிறதுக்காக வந்து கோடி தாமரைப்பூ வச்சு யாகம் பண்ணாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா பண்ணாங்க. பண்ணதுனால தான் அவங்க பதவி காலம் ரொம்ப வசதிக்கப்பட்டது. அதே செய்வனையால் தான் அவங்களும் இறந்து போனாங்க. அப்படியா? இப்போ இந்த கோடி தாமரை பூன்னு சொன்னீங்க இல்லையாமா, அது எதுக்காக பண்ணுவாங்க? லக்ஷ்மியோட அனுகிரகத்துக்காக. நம்ம கொஞ்சம் செல்வம் அதிகம் வேணும், அதனால் வந்து லக்ஷ்மி அனுகிரகத்துக்காக அது செய்தாங்க. ஓகே. அவங்க எப்படி, யார் செய்வினை வச்சா அவங்களுக்கு? அதெல்லாம் இப்போ நம்ம வெளியே சொல்ல முடியாது. இருந்தவங்க செஞ்சாங்க, இறந்தது செய்வினையால் தான். அதை வந்து அது கன்ஃபார்ம். கூட இருந்தவங்க தான் அதெல்லாம் பண்ணது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவங்களுக்கும், அதாவது அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஜாதகம், இந்த மாதிரி மாந்திரிகம், அப்புறம் இந்த ஹோமம், இந்த பொதுவாகவே அந்த கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் அவங்க சும்மாவே ஜாதகம் பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து பல பிரமுகர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனால் ஜெயலலிதா அம்மா வந்து நிறைய மாந்திரிகவாதிகளுடைய கான்டாக்ட் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய மாந்திரிக, என்னுடைய குரு அவங்கெல்லாம் ஜாதகத்தை ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பூஜையில் நாங்களும் பங்கெடுத்திருக்கோம். அதனால நிறைய விஷயங்கள் பண்ணோம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.